எசேக்கியேல் 41 அதிகாரம். பின்னர் அவர் என்னை கோவிலின் கூடத்திற்கு அழைத்துச் சென்று அதன் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒருபுறம் 6 முழ அகலமும் மறுபுறம் 6 முழ அகலமும் கொண்ட கூடார அளவுடையதாயிருந்தது. வாயிலின் அகலம் 10 முழம். வாயிலின் புடைநிலைகள் ஒவ்வொரு பக்கமும் 5 முழம் இருந்தன. பின்பு அவர் கோவிலின் கூடத்தை அளந்தார். அது 40 முழ நீளமும் 20 முழ அகலமும் உடையதாயிருந்தது. பின்னர் அவர் உட்கூடத்திற்கு போய் அதன் வாயிலின் புடைநிலைகளை அளந்தார். அவை ஒவ்வொன்றும் 2 முழ அகலம் உடையதாயிருந்தன. வாயில் 6 முழ அகலம் உடையதாயிருந்தது. அதன் வெளியே புடைநிலை ஒவ்வொரு பக்கமும் 7 முழ அகலம் கொண்டிருந்தது. அவர் உட்கூடத்தின் நீளத்தை அளந்தார். அது 20 முழம். அதன் அகலம் வெளிக்கூட விளிம்பு வரை 20 முழமாக இருந்தது. அவர் என்னிடம், இதுவே திருத்தூயகம் என்றார். பின்னர் அவர் கோயிலின் சுவரை அளந்தார். அதன் அகலம் 6 முழம். கோயிலை சுற்றியுள்ள ஒவ்வொரு அறையும் 4 முழ அகலம் கொண்டிருந்தது. பக்கத்து அறைகள் ஒன்றின் மேல் ஒன்றாய் 3 அடுக்குகளாய் இருந்தன. ஒவ்வொரு அடுக்கிலும் 30 அறைகள் இருந்தன. இந்த அறைகள் கோயில் சுவர் மேல் ஊன்றியிராமல் இரு புறத்திலுமுள்ள சுற்றுக்கட்டுகளின் விளிம்பை ஆதாரமாக கொண்டிருந்தன. கோவிலை சுற்றியிருந்த பக்க அறைகள் அடுக்குகள் உயர உயர அகலம் மிகுதியானவையாயிருந்தன. கோயிலை சுற்றிய அமைப்பு மேலே போக போக அகலமானதாய் கட்டப்பட்டிருந்தது. அதனால் மேலே இருந்த அறைகள் தமக்கு கீழே இருந்த அறைகளை விட அகலம் கூடியனவாயிருந்தன. கீழ்த்தளத்திலிருந்து நடுத்தளம் வழியாக மேல் தளத்திற்கு ஒரு படிக்கட்டு இருந்தது. கோவிலை சுற்றிலும் அதன் தளமேடை உயர்ந்திருக்க கண்டேன். அதுவே பக்க அறைகளின் தளமேடையாகவும் இருந்தது. அது ஒரு கோலின் அளவாகிய 6 முழம் இருந்தது. பக்க அறைகளின் வெளிச்சுவர் 5 முழ அகலம் உடையதாயிருந்தது. ஆலயத்தின் பக்க அறைகளுக்கும் குருக்களின் அறைக்கும் இடையிலுள்ள திறந்த வெளி 20 முழமளவாய் கோயிலை சுற்றி இருந்தது. பக்க அறைகளுக்கு திறந்த வெளியிலிருந்து வடக்கு பக்கம் ஒன்றும் தெற்கு பக்கம் ஒன்றுமாக 2 வாயில்கள் இருந்தன. திறந்த வெளியைத் தொட்ட தளமேடை எப்பக்கமும் 5 முழம் அகலமுடையதாயிருந்தது. மேற்கு பக்கத்தில் கோயில் முற்றத்தை நோக்கிய கட்டடம் 70 முழ அகலம் கொண்டிருந்தது. கட்டடத்தின் சுவர் எப்பக்கமும் 5 முழ அகலமும் 90 முழ நீளமும் கொண்டிருந்தது. பின்னர் அவர் கோயிலை அளந்தார். அது 100 முழ நீளமுடையதாயிருந்தது. கோயிலின் முற்றமும் சுவர்களோடு சேர்ந்து கட்டடமும் 100 முழ நீளமுடையதாயிருந்தன. கோயிலின் முகப்பும் அதன் கிழக்கு முற்றமும் 100 முழ அகலமுடையனவாயிருந்தன. பின்னர் அவர் கோயிலின் அருகிலிருந்த முற்றத்தை நோக்கிய கட்டடத்தை அதன் ஒவ்வொரு பக்கமிருந்தும் மேடை இருக்கையுடன் அளந்தார். அது வெளிக்கூடம், உட்கூடம், முற்றத்தை நோக்கிய புகுமுக மண்டபம் உட்பட 100 முழமாயிருந்தன. அவை மூன்றையும் சுற்றிய மேடை இருக்கைகள், வாயிற்படிகள், குறுகலான பலகணிகள், வாயிற்படிகளை உள்ளடக்கியதும் தாண்டியதுமான அனைத்தும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. தளத்திலிருந்து பலகணி வரை சுவர் முழுவதும் பலகணிகளும் மரத்தினால் வேயப்பட்டிருந்தன. வாயிலிலிருந்து உள்கூடம் வரையிலும் வெளியேயும் சுற்றிலும் இருந்த சுவர்களின் உள்ளேயும் வெளியேயும் கெரூபுகள், பேரீச்ச மரங்களின் வடிவங்கள் இருந்தன. ஒவ்வொரு கெரூபையும் அடுத்து ஒரு பேரீச்ச மர வடிவம் அமைந்திருந்தது. ஒவ்வொரு கெரூபுக்கும் 2 முகங்கள் இருந்தன. அவற்றுள் ஒன்று பேரீச்ச மரத்தை நோக்கிய மனித முகமாகவும் மற்றொன்று அடுத்த பேரீச்ச மரத்தை நோக்கிய சிங்க முகமாகவும் கோவில் முழுவதும் அமைந்திருந்தன. தளத்தில் இருந்து வாயிலின் மேற்பகுதி வரை வெளிக்கூடச் சுவர்களில் கெரூபுகள், பேரீச்ச மர வடிவங்கள் அமைந்திருந்தன.
கோயில் கூடத்திற்கு நீள் சதுர வாயிற்கதவு இருந்தது. திருத்தூயகத்தின் முன்னும் அது போன்றே இருந்தது. அங்கே 3 முழ உயரமும் 2 முழ நீளமும் கொண்ட ஒரு பீடம் இருந்தது. அதன் முனைகளும் அடிப்பகுதியும் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனிதர் என்னிடம், ஆண்டவரின் திருமுன்னிலையில் மேசை இதுவே என்றார். கோவிற் கூடத்திற்கும் திருத்தூயகத்திற்கும் 2 வாயில்கள் இருந்தன. வாயில்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 கதவுகள் இருந்தன. கோவிற் கூடத்தின் கதவுகளின் சுவர்களில் அமைக்கப்பெற்றிருந்தது போலவே கெருபுகள் பேரீச்சை மரங்களின் வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. புகுமுக மண்டபத்தின் முன் மரத்திலான விதானம் இருந்தது. புகுமுக மண்டபத்தின் பக்கச் சுவர்களில் குறுகலான பலகணிகளும் ஒவ்வொரு பக்கத்திலும் பேரீச்ச மர வடிவங்களும் இருந்தன. கோயிலின் பக்க அறைகளில் விதானங்கள் இருந்தன.